இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மேடம் வேலையை முடிச்சிட்டாங்களாமா? ஐலி, நம்ம எதிர்பார்த்த மாதிரியே மத்த எந்த ரூம்லயும் ஆளுங்களே இல்ல. ஏன் ஐலி? அப்ப கபிலன் வெளியே போய் தான் அந்த புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். அதான் இங்க எந்த ரூம்லயும் ஆளுங்களே இல்லையே. ஒருவேளை நேத்து யாராவது இருந்திருக்கலாம்ல. வரும்போது ரிசப்ஷன்ல விசாரிச்சிருந்திருக்கலாம். மறந்துட்டேன். சரி விடுங்க, இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாப்போம். யாரா இருந்தாலும் மறுபடியும் வராமலையா போயிடுவாங்க? இப்போ கபிலன் பேச போற ஆள் தான் இங்க வரவனா கூட இருக்கலாம். ஹலோ, சொல்றா. இங்கதான் லாட்ஜில் இருக்கேன். காலையிலே வந்துட்டேன். ஆமாண்டா, ஒரு வேலை கொடுத்தான். இல்லை அது மெயின் வேலை இல்லை. அந்த வேலையை முடிச்சாதான் மெயினான வேலை என்னன்னு சொல்லுவானா. ஆமா, எனக்கே சஸ்பென்ஸாக தான் வச்சிருக்கான். அதுவா நிறைய புக்ஸை கொடுத்து அதை ஃபுல்லாக படித்து அதுலேருந்து கோடிங் எல்லாம் அனலைஸ் பண்ணி ஒரு லொக்கேஷனை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். வேற வழி கண்டுபிடிச்சு ரெடியாக தான் வச்சுருக்கேன். வர்மாவே இங்கே நைட்டு வரதா சொல்லியிருக்கான். சரி, ஓகே, நான் வேலையை முடிச்சுட்டு அப்புறம் கூப்பிடுறேன். ஓகே, பாய். அப்ப வர்மா இன்னைக்கு கன்ஃபார்மா வரானா? வரட்டும், இன்னைக்கு வசமா மாட்ட போறோம். இதுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். ஏன் ஐலி? கபிலன் வர்மா தான் அந்த புக்ஸ் எல்லாம் படிக்க சொன்னதா சொன்னான்ல. அப்ப வர்மா இங்க ஏற்கனவே வந்து போயிருக்கானா? இருக்கலாம். ஆனா அவன் அப்போ வந்தப்போ தப்பிச்ச மாதிரி இன்னைக்கு அவன் தப்பிக்க முடியாது. கபிலன் ஏதோ கோடிங் லொகேஷன் சொன்னான்ல, அது என்னவா இருக்கும்? நானும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதான் வர்மாவே இன்னைக்கு மாட்ட போறானே. அப்புறம் அது என்னவா இருந்தா என்ன பாத்துக்கலாம். அந்த பேக் எடுங்க.